அனுமதியை கேட்காம முடித்து கொண்டு போவது மிகவும் கௌரவ உறுப்பினர்களை மதிக்காத மாதிரிதான் எங்களுக்கு கருதுகிறது. அன்றைய தினம் நீங்கள் அயந்தாவில் இல்லாத ஒரு விடயத்தை நடத்தியிருந்தீர்கள். அது சம்பந்தமாக உரையாடுறதுக்கு உங்களுக்கு ஒரு நேரம் தயவு அப்ப அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்கட கட்சி சார்பில் இருக்கிற 12 பேரும் இதுக்கு மறுப்பு தெரிவித்து இன்றைக்கு நாங்கள் கடிதம் கொடுக்க போறோம். இதுன்ற பிரச்சனைகளை பற்றி நீங்க ஆராய்ந்து நீங்கள் உங்கள் சுயமான முடிவுக்கு வரலாம் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்றோம். இது சம்பந்தமா நாங்கள் கௌரவ செயலாளருடன் இதை பற்றி கலைக்க போகிறோம். உங்க கட்சி சார்பாக நாங்கள் சரிப்படுத்தி இங்க தெரிவித்துக் கொண்டு வெளியே வருகிறோம். இது முதல்வர் அராஜகமாக வந்து இந்த சபையை நடத்துகிறார். நான் இப்ப கேட்கிறேன், இப்ப சுகாதார குழுக்கு வழங்கப்பட்ட அனுமதியை நான் வாபஸ் வாங்குவதாக முன்மொழிகிறேன். உறுப்பினர்கள் கையெழுத்தி வாபஸ் அனுமதி இல்லாமல் செய்யுங்கள். சுகாதார குழு அனுமதிக்கப்படவில்லை. அதை நான் வழிமொழிகிறேன். சுகாதார குழுக்கு அனுமதி இல்லை. அதே போன்று என்னுடைய விளையாட்டுத்துறையினரும் நான் கோராசா ஆகிய நான் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த உறுப்பினர் பதவிகளை செல்ல அதாவது சுகாதார குழு சபையில் அனுமதிக்கப்படவில்லை. ஒத்துக்கொள்கிறீர்களா இல்லையா? உறுப்பினர்கள் கையெழுத்துங்க, தயவு செய்து கையெழுத்துங்க. சுகாதார குழு சபையில் அனுமதிக்கப்படவில்லை. அதே பிறகு சுகாதார குழு அனுமதிக்கப்பட்ட கூட்டம் கூட்டினால் சட்டவிரோத கூட்டமாக கருதப்படும். அதாவது சுகாதார குழு தேர்வு மட்டுமே இடம்பெற இருப்பதாக அஜெண்டாவில் வந்தது மட்டும் தான் இடம்பெற்றதாக குறிப்பிட்டிருந்தார். அப்படி பார்க்க போயிருந்தால் முதலாவது அப்ப அந்த 3 பேரையும் அவர்கள் தங்களுடைய தேவைக்காக உள்வாங்குவது சம்பந்தமாக குறிப்பிட்டிருந்தார். அதை நாங்கள் தயவு செய்து சபையில் இருந்த அனைவருமே ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம் என்று சொல்லி சொன்னா அது அது அதனால வேற இல்லை. அப்ப அதை நான் ஒருத்தருமே ஏற்றுக்கொள்ள கூடாது. அதுன்ற தாற்பயத்தை தயவு செய்து சுகாதார குழு அனுமதி முதல்ல கேட்டது கொடுத்தது. கலைச்சோட கூட்டத்தை நாம தவறாமலை நடத்துறோம். மாநகர சபையை தவறாமலை நடத்துறோம். கலைக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தினாம எழுப்பி ஓடுறோம். யாழ்ப்பாண மாநகர சபையின் 23ஆம் தேதிய குழு கூட்டம் தெரிவதற்காக தொடங்கப்பட்ட கூட்டத்தின் தொடர்ச்சியாக குழு கூட்டங்களை தெரிவு செய்வதற்கான ஒரு விசேட கூட்டம் இன்று யாழ்ப்பாண மாநகர சபை மேயர் தலைமையிலே யாழ்ப்பாண மாநகர சபையில் இடம்பெற்றிருந்தது. இந்த நிகழ்விலே நாங்கள் அன்றைய போல் அல்லாமல் சுமூகமான முறையிலே குழுக்களை தெரிவு செய்வதற்காக எங்களது சகல ஒத்துழைப்புகளையும் வழங்கியிருந்தோம். ஆனாலும் அந்த குழு கூட்டம் முடிந்த பின்பு உறுப்பினர்கள் பலரும், நான் மட்டுமல்ல பலரும் பல கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் விழுந்து தமது கருத்துக்களை தெரிவிப்பதற்காக சந்தர்ப்பங்களை கேட்ட பொழுது எதை வேண்டுமென்றாலும் எழுத்தில் கொடுங்க, அடுத்த கூட்டத்தில் பார்க்கலாம், இந்த கூட்டத்தில் ஒன்றும் செய்யலாது என்று சொல்லி தான் தந்த இடத்தை விட்டு போன பொழுது நாங்கள் அவர்கள் கேரள செய்து மறைத்திருந்தேன். சபையின் நடுவிலே அமர்ந்து நான் மறைத்திருந்தேன். தயவு செய்து எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாருங்கள். ஆனால் எந்த ஒரு முதல்வரும் செய்யாத ஒரு பிரச்சனையை அம்மா அவர்கள் செய்திருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நாங்கள் மக்களாலே தெரிவு செய்யப்பட்டு வந்தவர்கள், வட்டாரத்திலே வெற்றி பெற்று வந்தவர்கள். நான் மீண்டும் அதே வட்டாரத்தில் வெவ்வேறு சின்னங்களிலே வெற்றி பெற்று வந்தவர்கள். எனது பிரச்சனையை, எனது மக்களுடைய பிரச்சனையை நான் கதைக்கிறேன்னு சொன்னால் தெருவிலே இருந்து கதைக்க முடியாது, தெருவிலே இருந்து கத்த முடியாது, சபை கூட்டத்தில் கதைக்க முடியும். அதற்குரிய சந்தர்ப்பங்களை வழங்காமல் இவ்வாறான முறையிலே வளமைக்கு மாறாக எந்த ஒரு நான் 3 இனி முதல்வர்களோடு இப்போ அவாவோட 3வது முதல்வரோடு பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த முறை மாதிரி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எந்த ஒரு முதல்வரும்
நடந்து கொண்டது இல்லை. இன்றைக்கு நடந்து கொண்ட விதமானது எமக்கு மிக மன வருத்தத்தையும் ஒரு ஏமாற்றத்தையும் அளிக்கிறது. இவ்வாறான முறையிலே சபையை கொண்டு நடத்துவாராக இருந்தால் இந்த சபை கடைசி வரைக்கும் ஒரு பெரும்பான்மை சபையை நடத்துவதைப் போல நடத்த பார்க்கிறார்கள். பெரும்பான்மை இல்லாத ஒரு தொங்குமுறை சபை என்பதை எவ்வளவு இந்த எள்ளில் வேணும் வெள்ளி முனியன வேலும் கிஞ்சித்தேன்னு நினைக்காமல் பெரும்பான்மை சபையை நடத்துவதைப் போல நடத்துவதற்கு முடியாது. ஏனென்று சொன்னால் 23 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 13 பேர் இருக்கிறார்கள். எப்பொழுதும் இபிடிபி அந்த பண்டிகை பின்னால் இருக்கிற குட்டி திரிகிற மாதிரி தனக்கு எந்த நேரமும் சப்போர்ட் பண்ணுவேன் நினைவிலே இருந்து கொண்டு எப்பொழுதும் தான் பெரும்பான்மையுடன் பிரிவேன் செய்யலாம் என்று சொல்லி நடத்த பார்க்கிறது நல்லதாக இல்லை. அந்த சபையின் மாண்பை மதித்து நாங்கள் இன்றைக்கு இந்த குழப்பத்தை விளைவிக்காமல் இருந்திருக்கிறோம். எங்களது ஜனநாயக உரிமையை வெளிப்படுத்த கேட்டு செய்திருந்தோமானாலும் சபையின் ஒரு மாண்பை மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்ற ஒரு மதிப்பை மதிப்பித்து நாங்கள் செய்திருக்கிறோம். அப்படி இல்லாமல் அவர்கள் கேட்கிறார்கள் ஏனைய விடயங்களை பற்றி குறிப்பிடும்படி எந்த ஆக்டில் இருக்கு மாநகர சபையின் ஆக்டில் இருக்குன்னு கேட்கிறார்கள். இதே முதல்வர் அம்மா கீழே இருக்கும்போது எந்த ஆக்டின் படி ஏனைய விடயங்களை கதைத்தார் என்பது நான் அவரிடம் இந்த ஊடகங்கள் வாயிலாகவும் அறிய விரும்புகிறேன். அவருடைய நேரையும் கேட்டிருக்கிறேன். கீழே இருக்கும்போது ஒரு கதை மதுரைக்கு போனது ஒரு கதை என்று சொல்லி இது என்பிபி உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் தெரிந்திருக்கும். எங்களுடைய காங்கிரஸ் உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். சகலருக்கும் முன்னாலே நடந்த சம்பவம். ஆக கீழே இருந்த ஒரு கதை மேலே இருந்த ஒரு கதை என்பதை தயவு செய்து நிறுத்திவிட்டு சபை உறுப்பினர்களின் ஜனநாயக கோரிக்கைக்கு மதிப்பளிக்குமாறு ஊடகங்கள் வாயிலாக நான் கோரிக்கை விடுத்தேன்.